Hello friends, welcome to BLISSBERRY channel. இன்னைக்கு நம்ம என்ன டுட்டோரியல் பார்க்க போறோம்னா மெஹந்தி எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து மெயின்லி ஃபார் பிகினர்ஸ்க்கு தான். எக்ஸ்பீரியன்ஸ்டு மெஹந்தி ஆர்டிஸ்டாக இருந்தால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் ரொம்ப பேசிக் சிம்பிள் டிசைன்ஸ் நம்ம டீச் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் A4 ஷீட்டில் ஹேண்ட் மாதிரி இருக்கிற ஒரு டெம்ப்ளேட், நான் பத்திரிக்கையில் தான் வந்து இந்த டெம்ப்ளேட் பண்ணியிருக்கேன். உங்களோட ஹேண்டே நீங்கள் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. ட்ரேஸ் பண்ணிவிட்டு சிம்பிள் டிசைன்ஸ் நம்ம பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கார்னரில் நம்ம இந்த என்னென்ன டிசைன்ஸ் போட போகிறோமோ அதை வந்து நீங்கள் கார்னரில் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஒரு ரவுண்ட் ட்ரா பண்ணிவிட்டு அதை ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இது சின்னதாக இருக்கனால நான் ஃபில்லிங் பண்ணி காட்டல உங்களுக்கு, பட் நம்ம ஹேண்ட் டெம்ப்ளேட்டில் நம்ம போடுறப்ப நான் உங்களுக்கு அதை ஃபில் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து நார்மல் ஹார்ட் ஷேப்டு ஃப்ளவர் தான் போட்டுட்டு அது வந்து இன்னும் டார்க்கர் பண்ணுறதுக்காக கார்னரில் மட்டும் டபுள் கோட்டிங் மாதிரி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் சென்டரில் வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரோக் கொடுக்குறோம். ஜஸ்ட் டாட் வச்சு இழுத்து விடுங்க, அது போலன் மாதிரி தெரியும். ஸோ இப்படி அழகாக ஒரு ஃப்ளவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஒரு 2-3 சின்ன சின்ன ஸ்ட்ரோக்ஸ் பார்க்கலாம். ஒரு ஸ்வில் மாதிரி போட போகிறோம். ஜஸ்ட் ஒரு இழுத்துட்டு அதை கொஞ்சம் சுழிச்சு விடுங்க. இன்னொரு ஸ்ட்ரோக் வந்து டாட்டை வந்து நல்லா திக்காக வச்சுட்டு அதே திக்னஸோட கீழே இழுக்கணும். அப்போ வந்து ஒரு ஸ்ட்ரோக் ஃபார்ம் ஆகும். அந்த ஸ்ட்ரோக் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறப்ப. அதே ஸ்ட்ரோக் தான் வந்து நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ண போகிறோம், பெரிய டாட்லேருந்து சின்ன டாட் வர. இன்னொரு டிசைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேங்கோ டிசைன். மேங்கோ டிசைன் உங்களுக்கு ஆல்ரெடி நல்லா தெரியும். எஸ் மாதிரி போட்டுட்டு அதை வந்து கவர் பண்ணுறோம். கவர் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபில்லிங் பண்ணிவிட்டு ஆல்ரெடி சொல்லி கொடுத்த அதே ஸ்ட்ரோக் தான் நம்ம வந்து டாட் வச்சு கொஞ்சம் இழுத்து விடுறோம். அதுவும் கொஞ்சம் கர்வாக இழுக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரோக் வரும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அது போத் சைட்ஸ் நம்ம பண்ணுறோம். ஸோ இதோட நம்மளுடைய ஜஸ்ட் பேசிக் டிசைன்ஸ் வந்து நம்ம இந்த ஹேண்டுக்கு போடுறத வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஹேண்டில் வந்து ஃபஸ்ட் நான் ஒரு பெரிய ரவுண்ட் போட்டுக்கிறேன். ரவுண்ட் போட்டு அதை ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். 2 முடிச்சதுக்கப்புறம் அந்த பாக்ஸஸை வந்து ஃபில்லிங் பண்ணிக்கலாம். ஆல்டர்னேட்டாக ஃபில் பண்ணோம். அப்போ வந்து ஒரு பாக்ஸ் ஃபில்லிங்காகவும் ஒரு பாக்ஸ் அன்ஃபில்லிங்காகவும் இருக்கும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம அதே ஃப்ளவர் தான். இது கொஞ்சம் நான் பெருசாக போடுறதுனால எனக்கு வந்து 5 பெட்டல்ஸ் வந்திருக்கு, ஹார்ட் ஷேப்டு ஃப்ளவர். இதை வந்து நடுவில் வந்து அந்த போலன் பண்ணுறதுக்கு சிம்பிள் தான். டாட் வச்சு நம்ம அந்த ஸ்ட்ரோக் இழுத்து விடுறோம். அதுக்கப்புறம் அந்த கார்னரை, அந்த பெட்டலுடைய கார்னரை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம திக்கன் பண்ணுறோம். திக்கன் பண்ணுறதுக்கு வந்து அந்த பெட்டல் ஷேப் மாதிரியே இன்னொன்று குட்டியாக ட்ரா பண்ணிட்டு அதில் ஃபில்லிங் பண்ணிக்கோங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். கொஞ்சம் யூனிஃபார்மாக தெரியும் கையில் போடுறப்ப. இந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ இந்த ஃப்ளவரை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பாருங்கள் ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ நம்ம இதே ஃப்ளவர் தான் நம்ம வந்து திரும்ப ரிப்பீட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்ட்ரோக் நம்ம போட்டுக்கலாம். நான் இதுக்கு முன்னாடி காட்டின அதே ஸ்ட்ரோக் தான். ஒரு டாட் வச்சு நம்ம அந்த கர்வாக இழுத்து விடுறோம். இழுத்து விட்டு ஒரு சின்ன ஸ்ப்ரெல்லும் அதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதே அதே ஸ்ட்ரோக் தான், பட் இன்னும் கொஞ்சம் குட்டியாக போடுறோம். சின்ன டாட், கொஞ்சம் பெரிய டாட், கொஞ்சம் குட்டி லைன் போடுறோம். டாட் வச்சு அதை டிசைன் கம்ப்ளீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃப்ளவருக்கு கீழே வந்து ஹாஃபாக வர மாதிரி ஒரு செமி சர்க்கிள் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். போட்டு சேம் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் லைன்ஸ் ட்ரா பண்ணிட்டு அதை ஃபில்லிங் பண்ணுறோம். ஃபில்லிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதே ஹார்ட் ஷேப் ஃப்ளவர் தான் நம்ம போட போகிறோம். உங்களுக்கு எத்தனை பெட்டல்ஸ் வருதோ அந்தளவுக்கு நீங்கள் பெட்டல்ஸ் போட்டுக்கலாம். 4 or 3 வரும். நெக்ஸ்ட் வந்து அதே போலன் மாதிரி நம்ம சென்டர் டாட் வச்சு நம்ம அந்த ஸ்ட்ரோக்கையும் போட்டுட்டு ஃப்ளவரை வந்து ஃபில்லிங் பண்ணுறோம். ஃப்ளவரோட கார்னரை வந்து திக்கன் பண்ணுறோம். அதுக்கு வந்து லைட்டாக ஒரு அதே மாதிரி டிசைன் போட்டுட்டு நம்ம அதுக்கு சென்டரில் வந்து ஃபில்லிங் பண்ணுறோம். மேங்கோ டிசைனுக்கு எஸ் ட்ரா பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அதை கவர் அப் பண்ணுறோம். ஸோ இதில் நீங்கள் வந்து என்ன மாதிரி வேணாலும் நீங்கள் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். பாருங்க அழகாக ஒரு மேங்கோ டிசைன் வந்துருச்சு. ஸோ இதே பாக்ஸ் டிசைன் தான் நான் இங்கே போட போகிறேன். ஸோ ஸ்லாண்டிங் லைன்ஸ் 2 பக்கமும் வர மாதிரி ஸ்லாண்டிங் லைன்ஸ் போட்டு பாக்ஸ் மாதிரி போடுறேன். அதுக்கப்புறம் ஆல்டர்னேட் பாக்ஸஸை வந்து ஃபில்லிங் பண்ணிக்கலாம். பாருங்கள் முடிச்சாச்சு. இது ஆல்டர்னேட்டாக ஃபில்லிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்து சேம் ஸ்ட்ரோக் தான் நம்ம இங்கேயும் ரிப்பீட் பண்ண போகிறோம். என்ன செய்யணும், டாட் வச்சு அதை லைட்டாக கர்வாக இழுத்து விடுறோம். பாருங்கள் அழகாக வந்திருக்கு.
பட் இதை வந்து சிம்பிளாக அப்படியே மொட்டையாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால சும்மா அதை கவர் அப் பண்ணுறதுக்காக நீங்கள் சி ஷேப் ஞாபகம் வச்சுக்கோங்க. சி ஷேப்பே நம்ம வந்து கண்டினியூஸாக போடுறோம். சி ஆர் யூ ஒரு சின்ன கர்வ் வந்து அந்த டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகே, இது இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ சேம் ஃப்ளவரை வந்து நம்ம திரும்ப போட போகிறோம். பாருங்கள், அதே ஹாஃப் சர்க்கிள் நம்ம கர்வ் தான் போடுறோம். அப்போ தான் வந்து 4 பெட்டல் 5 பெட்டல்ஸ் நம்ம போட முடியும். ஸோ அந்த மாதிரி 4 ஆர் 5 பெட்டல்ஸ் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பெட்டல்ஸ் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு சென்டர் அந்த ஸ்ட்ரோக் போட்டுக்கிறோம். ஸோ இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இதே ஃப்ளவர் வந்து நம்ம ரிப்பீட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் சென்டரில் வந்து மேங்கோ கொடுத்துருந்தீங்களா, அந்த மேங்கோ இல்லாமல் கூட நீங்கள் இதே ஃப்ளவரை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக போட்டுட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஃப்ளவர்ஸாக வந்து ஃபினிஷ் ஆகிற மாதிரியும் நீங்கள் ஒரு டிசைன் நீங்கள் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் மேங்கோ டிசைன் போடுறேன். சேம் அந்த நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த அதே மாதிரி மேங்கோ அதை வந்து நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிவிட்டு சேம் ஸ்ட்ரோக் ஒரு டாட் வச்சு ஒரு கர்வாக இழுத்து விடுற ஸ்ட்ரோக் கொஞ்சம் பெருசாக போட்டு இந்த பக்கம் போடுறப்ப கொஞ்சம் குட்டியாக போடுறேன். ஒரு டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக தான். இல்லை உங்களுக்கு 2 பக்கமும் பெருசாக வேணுன்னா கொஞ்சம் பெருசாகவே நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் டாட் வச்சு கம்ப்ளீட் பண்ணுறேன். எனக்கு டாட் கொஞ்சம் பெருசாக வந்துடுச்சு. ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு குட்டியாக போடுறேன். ஸோ பேப்பருங்கனால கொஞ்சம் அதோடைய கலர் மார்க் இருக்குது, சாரி. இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனி நம்ம ஃபிங்கர்ஸ்க்கு நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஃபிங்கர்ஸ்க்கு எப்படி டிசைன் பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு நம்ம சேம் பாக்ஸ் மாதிரி போட்டு அதை வந்து ஆல்டர்னேட்டாக நான் ஃபில்லிங் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக ஃபில்லிங் பண்ணிக்கோங்க. ஆல்டர்னேட்டாக ஃபில்லிங் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் 2 லைன்ஸ் நான் ட்ரா பண்ணுறேன். அதுக்கப்புறம் சேம் ஃப்ளவரை தான் நான் இங்கே ரிப்பீட் பண்ணுறேன். அந்த ஹார்ட் ஷேப்டு ஃப்ளவர். அதுக்கப்புறம் சென்டரில் வந்து சேம் போலன் மாதிரி நம்ம டாட் வச்சு இழுத்து விடுற ஸ்ட்ரோக் போடுறோம். அதுக்கப்புறம் ஃபினிஷிங்கில் வந்து லார்ஜர் டு ஸ்மாலர் டாட் வைக்கிறோம். ஸோ இதே மாதிரி மித்த ஃபிங்கர்ஸ்லேயும் வந்து சேம் டிசைன் தான் நான் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு எதுவும் டிஃப்ரென்ஸ் காட்டணுன்னாலும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். உங்களுடைய ஓன் க்ரியேட்டிவிட்டி தான். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். மீதி 3 ஃபிங்கர்ஸ்க்கும் நம்ம இதே மாதிரி டிசைன் பண்ணியாச்சு. பாருங்கள், இப்போ மெஹந்தி டிசைன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ மொத்தமாக பார்க்குறப்ப ரொம்ப அழகாகவே இருக்குது. பட் ரொம்ப சிம்பிள் டிசைன் தான். இது வந்து மெயினாக பிகினர்ஸுங்கிறனால தான் நான் ரொம்ப சிம்பிள் டிசைன் சூஸ் பண்ணி டீச் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.